ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக போய் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குங்க. பெங்களூர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் இந்த பக்கத்தில் தள்ளி இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா சிக்லாப்பூரில் இருக்குங்க. டீசல் அடிக்கிறது வச்சுக்கிற வண்டி. போன வீடியோ பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ணியிருப்போம். எங்கன்னா பெங்களூர் அன்லோட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து வந்து டீசல் அடிக்க நிற்கிறேங்க. எங்கே போக போகிறோன்னா டீசல் அடிச்சுட்டு இங்கேருந்து ஆதோனி போக போகிறேங்க. ஆதோனின்னா ஆந்திரா. அங்கே போய் லோடு சொல்லியிருக்காங்க, போக போகிறோம். அப்படியே டீசல் அடிச்சுட்டு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல் அடிச்சுட்டுக்கிறாங்க. இங்கே டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 87 ரூபா 95 காசு. நம்ம ஊரில் அடிக்கும்போது அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் டீசல் அடித்தாச்சுங்க. டீசல் அடிச்சு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்குறோம் பங்கு விட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 250 கிலோமீட்டர் போகணுங்க ஸ்பாட்டுக்கு. சாப்பிட்றதுக்கு நிறுத்திக்கோங்க. நம்ம அடிச்சுங்களா சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவரை மாற்றுவார். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டருங்க. சரி 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டரு 150 கிலோமீட்டர் பைபாஸ். அதுக்கெல்லாம் 50 கிலோமீட்டர் கொஞ்சம் ஜோலி ரோட்டில் தான் போகணும். காலைல லோடு கூப்பிட்டுருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு என்ன ஊருன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இன்னும் எனக்கே தெரியாது, ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். லோடு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து லோடு கிளம்ப போகிறேங்க. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணுங்க. போய் லோடு ஏற்றிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் போக போகிறேங்க. குஜராத்தில் அங்கேருந்து குஜராத்துக்குள்ள என்ன ஊர்னா ஒரு சின்ன ஊர் பேருங்க. அது என்னென்ட்டு நாங்கள் வெயிட் சொல்கிறேன், ஓகேங்களா? லோடு ஏற்ற பக்கம் அது கரெக்டாக எனக்கு வரல. ஏன்னா 2-3 ஊர் பேர் சொன்னாங்க. இங்கே தூரம் செட் ஆச்சுன்னு இதுக்கு ஏற்ற போகிறேங்க. அது என்ன தசான்னு சொல்லிட்டுங்க, தசா, சரிங்களா? அந்த ஊர் பேர் ரொம்ப சின்ன ஊர் தான் அது. கிட்டத்தட்ட அகமதாபாத்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே லோடு ஏற்ற போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்ற கம்பெனிக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம கூட போய் ஒரு 2-3 வண்டி இருந்துச்சு. இந்த ஊரில் நிறைய வண்டி நிற்கிதுங்க. எல்லாமே இந்த பருத்தி கொட்டை தான் ஏற்றக்கு நிற்கிது. ரொம்ப பெரிய கூடணுங்க. நான் வரும்போது காட்டியிருப்பேன், அதுதான். உள்ளெல்லாம் காட்டலாமான்னு தெரில. உள்ள மண்ணாக இருக்குது. இப்படி கூட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த குடோன்னு தாங்க, பார்த்துக்குங்க. ஃபுல்லாக லோடு ஏற்ற போகும்போது நான் காட்டுறேன், சரிங்களா? நல்லா கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ வருதுங்க. ஆட்டோ, இந்த பிக்கப்பு இதெல்லாம் பஞ்சு ஏற்றிட்டு வராங்க. இப்போ தேட்டரை இதெல்லாம் பஞ்சு ஏற்றிட்டு வந்து உள்ளே இறக்கி போட்டுங்க. ரிட்டன் மாதிரி இப்படி சுற்றிட்டு போய் எம்டி ஆட போடுறாங்க. பஞ்சுலேருந்து விதையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம லோடு ஏற்றுறோம். சீசனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பேல் லோடு ஆகுங்க. பஞ்சு மூட்டை பேலுன்னு சொல்லுவாங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆகுதுங்க. காலையில் வந்தோம். நம்ம முனைக்கு ஒருத்தர் 4-5 வண்டி ஏற்றுனாங்க. ஏற்றி போட்டு அப்போ தான் நம்மளுக்கு ஏற்றுறாங்க. இப்போ வேபிரிட்ஜ் எடப்பாறை கொடுறாங்க. வேபிரிட்ஜ் அடையை போட்டு அப்புறம் தான் ஆள் வருவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி லோடு ஆகிடுச்சுங்க. இன்னொரு 10 மூட்டை ஏற்றணுங்க. விழுந்துருச்சு, எடை போடுறதுக்கு போனால் விழுந்துருச்சு. 5 மூட்டை அது ஏற்றணுங்க. எடை போடும்போது பார்த்திங்கன்னா இந்த 5 மூட்டை விழுந்துருச்சுங்க, சொல்லியிருப்பேன். அங்கே தான் எடை போட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு 5 மூட்டை ஏற்றணும். எடை கம்மியாக இருக்குது நமக்கு. பார்த்திங்கன்னா வண்டியில் தேட்டரில் வருதுங்க, இது 5-6 மூட்டை வருது. ஆமாண்ணா விழுந்துருச்சு. எனக்கு வந்து 4 லிட்டருக்கு இன்னும் கம்மியாக தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடில் ஏற்றியாச்சுங்க. கயிறு தரப்பையில் போட்டோம், பார்த்துருப்பீங்க. மணி வந்து 9 அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். நேரம் இங்கிருந்து ஆதோனிலேருந்து எடுத்தால் ரைச்சூருங்க. ரைச்சூர் வந்து அப்படியே குல்பர்கா அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குல்பர்காவில் இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நைட் ஒரு 12 மணிக்கு மேலே ரைச்சூர் தாண்டி படுத்துட்டேங்க. இப்போ டியூட்டி மாத்தினேன். பார்த்தீங்கன்னா பங்க்கில் டீசல் அடிச்சுங்க. டீசல் அடிச்சுட்டு இப்படி கிளம்ப போகிறோம். இதை தாண்டிட்டு நம்ம மகாராஷ்டிரா பார்க்கில் என்ட்ரி ஆயிடுவோங்க. அங்கே டீசல் ரேட்டு ஜாஸ்தி, இங்கே விட ஒரு 5 ரூபா அதிகம். அதனால் இங்கே ஃபில் பண்ணிட்டோம். ஒரு 100 லிட்டர் பிடிச்சிதுங்க. அப்படியே கிளம்பலாம். டியூட்டி மாற்றியாச்சு. நம்மளோட தூங்க போகிறாரு.